we were discussing about typical flowering plant. எப்படி வந்து how to symbolize everything and represent what the parts of the plant, flowers and everything. We were just discussing that last class. வெவ்வேசி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பொட்டேட்டோ பிளான்ட் அண்ட் அதர் பிளான்ட்ஸ் நம்ம 2-3 இன்னும் கேட்டகரி இருக்குது. அதை பார்த்துட்டு தென் we will discuss few questions in this chapter so that what types of questions வரும் அப்படிங்கிறதுல you will be little prepared. And we will next class also we will discuss more questions, neat questions, அதெல்லாம் probable questions நிறைய நம்ம இந்த சாப்டரில் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் before we go on to the next chapter. Okay, so we are in the fag end of the chapter. Just 2 more நீங்க நீட் மட்டும் தான் எடுப்பீங்களா இல்ல ஜேஇ எடுப்பீங்களா? ஜேஇ நான் எடுக்கிறது இல்லைம்மா. பேசிக்கலி ஐ மேத் டீச்சர் தான், பட் நான் ஜேஇ நான் எடுக்கலை. இப்போ என்ன, பிகாஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் ஹேண்ட்லிங் தட். ராதாகிருஷ்ணன் சார் வந்து அவர் மேத்ஸ் எடுக்கிறாரு, ஜேஇ எடுக்கிறாரு. நான் வந்து பயாலஜி மட்டும்தான் எடுக்கிறேன். Okay ma'am, okay ma'am. Yeah, நீங்க if you are interested in math class, please attend. He is putting in a lot of effort and doing it very well. நீங்க அதை அட்டென்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல மெட்டீரியல்லாம் எவ்ரி கிளாஸ் மெட்டீரியல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுறாரு. நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே மேம், எனக்கு இப்போதான் மேம் தெரியும், அதனால தான் மேம் இவ்வளோ நாள் வரல. ஓகேம்மா, எனி டவுட்ஸ் உங்களுக்கு மேக்ஸ்லேயே இருந்தாலும் பயாலஜிலேருந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கிட்டையும் கேட்கலாம். அவருக்கு பயாலஜி அந்தளவுக்கு தெரியாது, பட் மேத்ஸில் எங்கள் 2 பேர்கிட்டையுமே நீங்கள் வந்து டவுட்ஸ் வேணும், என்ன டவுட் வேணும்னாலும் நீங்கள் எங்கள் 2 பேர்கிட்டையுமே நீங்கள் கேட்கலாம். நாங்கள் 2 பேருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, பயாலஜிலையும் உங்களுக்கு நீங்கள், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யூ ப்ளீஸ் ட்ரை. நாளைக்கு அவரோட கிளாஸ் இருக்குது, மேத்ஸ் கிளாஸ் இருக்குது, நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகே மேம், கன்ஃபார்மாக அட்டென்ட் பண்ணுவோம். ஓகே, யா, ஆல் ரைட். ஐ எம் ஷேரிங் அ விண்டோ. Are you all able to see the semi-technical description of a typical flowering plant? போன கிளாஸில் வந்து நம்ம இதுதான் நம்ம பார்த்தோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த பெட்டல்ஸ், செப்பல்ஸ், அதெல்லாம் என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, இது வந்து ஆண்ட்ரிஷியம் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, கைனீஷியம் எப்படி இருக்குது, அது எப்படி சிம்பிளைஸ் பண்ணுறது, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் எல்லாமே ஒரு ஃப்ளவர் பற்றி எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஃபியூ சிம்பிள்ஸில் ஜஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்மில் வந்து நம்ம அத்தனையும் நம்ம சொல்லிடுவோம் about that plant. That is technical expression, a technical way of expressing about a flower. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா K stands for calyx and C stands for corolla. ரெண்டுமே சீல தான் ஆரம்பிக்கிறது. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு எடுத்துக்கிறோம். கேலிக்ஸ் அண்ட் கரோலா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சீல ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே சி கொடுக்க முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும். எது கேலிக்ஸ் எது கரோலான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் கேலிக்ஸுங்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து கே மாதிரி சவுண்ட் ஆகிறதுனால வி டேக் இட் ஆஸ் கே. ஸோ கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலிக்ஸ், சி ஃபார் கரோலா, பி ஃபார் பெரியாந்த். பெரியாந்துங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேலிக்ஸ் அண்ட் கரோலா கம்பைன் ஆகிருக்கும் ஆஸ் இன் தி கேஸ் ஆஃப் லிலி பிளான்ட். ஸோ அதை வந்து நம்ம பெரியாந்த் மாதிரி சில ஃப்ளவர்ஸுக்கு பெரியாந்துன்னு இருக்கிறத வந்து பீன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ ஃபார் ஆண்ட்ரிஷியம், ஜி ஃபார் கைனீஷியம். ஜி வந்து ஜிக்கு கீழே கோடு போட்டிருந்தா தட் இஸ் சுப்பீரியர் ஓவரி. ஏன் அப்படின்னா அந்த கோடு தான் வந்து தாலமஸ். ஸோ தாலமஸ்க்கு மேலே ஓவரி இருந்ததுன்னா தட் இஸ் சுப்பீரியர் ஓவரி, தாலமஸ்க்கு கீழே ஓவரி இருந்தால் தட் இஸ் இன்ஃபீரியர் ஓவரி. அதே மாதிரி கோடுக்கு கீழே ஜி இருந்ததுன்னா இன்ஃபீரியர் ஓவரி, கோடுக்கு மேலே ஜி இருந்ததுன்னா சுப்பீரியர் ஓவரி. ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம வந்து அது என்னது, வாட் இஸ் ஜி அப்படின்னா தட் இஸ் கைனீஷியம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கைனீஷியம். அப்புறம் மேல் ஃபீமேல் சிம்பல்ஸ் தெரியும், தட் இஸ் மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர். பைசெக்சுவல் ஃப்ளவர்னா ரெண்டும் இருந்தால் பைசெக்சுவல் ஃப்ளவர்.
அதுக்கப்புறம் ஆக்டினோமார்பிக் வந்து ஆக்டினோமார்பிக் ஜைகோமார்பிக் வந்து இட்ஸ் சிமெட்ரியை நம்ம பண்ணுறோம். பைலாட்ரல் சிமெட்ரி அண்ட் ரேடியல் சிமெட்ரி, அதுதான் அது. ஓகே, பைலாட்ரல் சிமெட்ரிங்கிறது ஜைகோமார்பிக், ஆக்டினோமார்பிக் இஸ் ரேடியல் சிமெட்ரி. இது வந்து நம்ம இப்படி போட்டு இப்படி பண்ணோம்னா தட் இஸ் ஆக்டினோமார்பிக். தட் இஸ் எனி ஆக்சிஸ் ஒரு சென்டர் பாயிண்ட்ல வச்சு எந்த ஆக்சிஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணினோம்னா யூ வில் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப். ஸோ தட் இஸ் ஆக்டினோமார்பிக். ஜைகோமார்பிக்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் தான் வந்து யூ பி ஏபிள் டு you'll be able to get a symmetry like that. அதனால தான் ஒரு ஆக்சிஸ் அதுக்கப்புறம் இப்படி போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னா தட் ஆக்சிஸ் இஸ் டிவைடிங் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப், ஒன்லி ஒன் இஸ். அதான் ஒரு சென்ட்ரல் வெர்டிக்கல் லைனில் வந்து டிவைட் பண்ணோம்னா யூ வில் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப், சிமிலர் ஹாஃப். அதுதான் அது ஜைகோமார்பிக் நேச்சர் ஆஃப் ஃப்ளவர். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து this is a sepal and this is petal, this is androecium and this is gynoecium. Okay, all right. So we based on that we discussed a family Fabaceae last class இல்லையா? Fabaceae என்ன பார்த்தோம்? வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ட்ரீ, ஷர்ப்ஸ், ஹெர்ப்ஸ், ரூட் வித் நாடியூல்ஸ், என்னவா வேணாலும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ரூட் வித் ரூட் நாடியூல்ஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ஃபெபேசியில் வந்து ரூட் வித் ரூட் நாடியூல்ஸ் இருக்கும். we discussed what is root nodules in the last class. அதாவது வந்து இந்த ரைசோம்ஸ் மாதிரி இட் ஃபிக்ஸஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த நாடியூல்ஸ் வர்றது தான் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து இந்த நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம் லாஸ்ட் சாப்டரில். ஸோ தட் இஸ் ரூட் வித் ரூட் நாடியூல் இருக்கும், இந்த ஃபெபேசி ஃபேமிலியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெம் வந்து எரெக்டாகவும் இருக்கலாம், கிளைம்பராகவும் இருக்கலாம். கிளைம்பர்னா கொடி அப்படியும் இருக்கலாம். லீவ்ஸ் வந்து லேட்ரல், பின்னேட்லி காம்பவுண்ட் ஆர் சிம்பிள். அதாவது லேட்ரலாக இருக்கலாம், பின்னேட்லி காம்பவுண்ட். அதாவது வந்து ஒரு லீவ்ஸில் வந்து இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பின்னேட்லி காம்பவுண்ட். கருகப்பிலை பார்த்துருப்பீங்க இல்லையா? கருகப்பிலை லீஃப் வந்து இப்படி தானே இருக்கும். கருகப்பிலை எப்படி இருக்கும், நீமோட லீஃப் எப்படி இருக்கும், நிறைய பிளான்ட்ல இந்த மாதிரி இருக்கும். நீங்க இப்படி பார்த்துருப்பீங்க இல்லையா? திஸ் இஸ் பின்னேட்லி காம்பவுண்ட். சிம்பிள்ங்கிறது ஜஸ்ட் ஒரு லீஃப். திஸ் இஸ் சிம்பிள். லீஃப் பேஸ் வந்து பல்வினேட் அப்படின்னா அந்த லீஃபோட பேஸ்ல வந்து பல்ஜிங்காக இருக்கும், ஸ்லைட்லி பல்ஜிங்காக இருக்கும். பல்ஜு வந்து திஸ் இஸ் அட்டாச் டு அ ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. ஸோ this portion will be slightly, where the leaf attached to the stem or the node will be slightly bulging. அதான் பல்வினேட். ஸ்டிப்புலேட் அப்படின்னா ரெண்டு ஸ்டிப்புல்ஸ் இருக்கும், அது இருந்ததுன்னா ஸ்டிப்புலேட். வீனேஷன் ஆர் ரெட்டிகுலேட் அப்படின்னா யூனோ பேரலல் வீனேஷன் இல்லாமல் ரெட்டிகுலேட் வீனேஷன் இருந்ததுன்னா லீவ்ஸில் அது ரெட்டிகுலேட். ஸோ அதெல்லாம் இருக்கும், அதை நம்ம எல்லாம் பார்த்தோம். தென் வாட் எல்ஸ் வி சா இன் த லாஸ்ட் கிளாஸ்? ஃப்ளவர் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் ரெசிமோஸ். ரெசிமோஸுங்கிறது என்னது? ஓல்டர் ஒன் கீழே அந்த டிப் அப்பெக்ஸில் வந்து அந்த ஸ்டெம்மோட அப்பெக்ஸ் வந்து எலாங்கேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கீழே வந்து ஓல்டர் ஃப்ளவர்ஸ், மேலே வந்து புதுசாக ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்கும். இது வந்து நிற்கவே நிற்காது, அன்லிமிட்டடாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பைசெக்சுவலாக இருக்கும், ஜைகோமார்பிக்காக இருக்கும். ஜைகோமார்பிக் இஸ் வாட்? பைலாட்ரல் சிமெட்ரி. அதுக்கப்புறமா வந்து கேலிக்ஸ் எப்படி இருக்கும்? கேலிக்ஸ் செப்பல்ஸ் 5 செப்பல்ஸ் இருக்கும். கேமோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் திஸ் சில்ட்ரன். நான் லாஸ்ட் கிளாஸும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், மெயின்டைன் அ ஃபைல்.
ஃபார் எவ்ரி சாப்டர் வைஸ் நீங்கள் வந்து 10th வந்திருந்தாலும் சரி 11th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அடுத்த வருஷம் நீங்கள் எழுத போகிறீங்க எக்ஸாம்ஸு. இப்போ நீங்கள் நீட்டு வேணும்னாலும் சரி நீட்டே வேண்டாம் எனக்கு அப்படின்னாலும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எடுத்துக்க போறீங்கன்னா கூட யூ ஜஸ்ட் மெயின்டைன் அ ஃபைல். தீஸ் திங்ஸ் மே கம் இன் 1 மார்க் கொஷின்ஸில் வரலாம் ஆர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் வரலாம், நீட் கொஷின்ஸில் இருக்கு, நானே பார்த்தேன். ஸோ அதனால் நான் எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஃபெபேசியில் வந்து எத்தனை கேலிக்ஸில் எத்தனை செப்பல்ஸ் இருக்குது, எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கரோலாவில் எத்தனை இருக்குது 5 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் வரலாம். ஃபெபேசியில் வந்து கரோலா ஹவு மெனி கரோலா பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி நம்பர் கொடுத்து 5 6 7 8 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு சூஸ் 5. அது வந்து உங்களுக்கு அது மைண்டில் ரிஜிஸ்டர் இருந்தால் தான் நமக்கு டக்குன்னு தெரியும். இது வந்து திஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக். இப்போ வந்து ஃபெபேசி ஃபேமிலியில் எப்படி எல்லா பிளான்ட்டும் இருக்கும், ஃபெபேசி ஃபேமிலி இஸ் அ பிக் ஃபேமிலி. இட் ஹாஸ் மெனி பிளான்ட்ஸ், ட்ரீஸ் இருக்குது, ஷர்ப்ஸ் இருக்குது, ஹர்ப்ஸ் இருக்குது, வந்து கிளைமர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி கேரக்டரிஸ்டிக் இருந்தாலும் பேசிக் சிமிலாரிட்டியை வச்சு தான் அவங்க குரூப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே செப்பல்ஸ் 5 அண்ட் பெட்டல்ஸ் 5 தான் இருக்கும். தட் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். அதுக்கப்புறம் கேமோசாப்பலஸ். கேமோசாப்பலஸ்னா எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. பாலிசாப்பலஸ்னா தனித்தனியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வேல்வேட் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன். அப்புறம் கரோலா வந்து பெட்டல்ஸ் 5 பாலிபெட்டலஸ் papillonaceous consist of posterior standard 2 lateral wings, 2 anterior ones form a keel enclosing the stamen and pistil. Vexillary estivation. இப்போ நீங்க பாருங்க, ஸோ இதுதான் வந்து ஒன் ஸ்டாண்டர்ட் பெட்டல். ஓகே, இது வந்து விங் பெட்டல், திஸ் இஸ் அ கீல் பெட்டல். இதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இதுதான் அங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இஸ் லைக் திஸ் அப்படின்னு. This we saw in detail in last class. Anyway, it doesn't matter. I've told that again. Now, andreciumல வந்து என்னன்னா 10 இருக்கும். டைஅடல்ஃபஸ். டைஅடல்ஃபஸ்னா என்னங்கிறதும் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க இதுதான் andrecium. ஓகே, andrecium is a male organ in the flower. ஸோ இப்போ வந்து இது மட்டும் ஒன்று மட்டும் தனியாக இருக்கு பாருங்க. இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்கு. ஐம் சாரி சில்ட்ரன். இந்த ஆண்ட்ரீஷியம்ல இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஸ்டேமன். அதாவது ஆண்ட்ரீஷியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஆந்தர். அது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த குச்சியாட்டம் இருக்கிறது வந்து ஸ்டேமன், அதுக்கு தலையில் ஒரு கொண்டை மாதிரி இருக்கிறது தட் இஸ் ஆந்தர். இப்போ வந்து இப்போ பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து இருக்கு பாருங்க. இது வந்து எப்படி சொல்லுவோம்னா 9+1 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைஅடல்ஃபஸ்னு இதுக்கு பேர் தான் டைஅடல்ஃபஸ். ஒன்று மட்டும் தனியாக இருக்கும், பாக்கி எல்லாம் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இஸ் டைஅடல்ஃபஸ். ஆந்தர் டைதீக்கஸ் அப்படின்னு சொன்னால், டைதீக்கஸ்னா 2 லோபா இருக்கும். அதாவது இதுதான் ஆந்தர், சாரி ஸ்டேமன். ஸ்டேமனுக்கு மேலே இப்படி ஆந்தர் வரும். ஆந்தர் வந்து 2 லோபா இருக்கும். ஜெஸ்ஸி, அதாவது இது ஒன்று இது ஒன்று, 2 லோப் இருக்கும். ஓகே, அதுதான் டைதீக்கஸ். அதுக்கப்புறம் கைனீஷியம் வந்து ஓவரி சுப்பீரியர். சுப்பீரியர்னா என்ன, தாலமஸ்க்கு மேலே இருந்தால் ஓவரி வந்து சுப்பீரியர். தாலமஸ் மேலே இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இந்த இப்போ இந்த மாதிரி ஸ்டெம் இது ஃப்ளவர் வருது, ஃப்ளவரோட இது பெடிசில். அதுக்கப்புறம் இது தாலமஸ் வருது. தாலமஸ் வந்து அதுக்கு மேலே கேலிக்ஸு, அதுக்கு அடுத்தது கொரோலா, இதுக்கு மேலே வந்து கைனீஷியம் இருக்கும். கைனீஷியமில் வந்து அந்த மேலே நீட்டு இருக்கிறது ஸ்டைல். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிக்மா. ஓகே, ஸோ திஸ் ஓவரி வில் பி ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங். தாலமஸோட அந்த கேலிக்ஸ் கரோலாம் அட்டாச் ஆயிருக்கும். இதுவும் அதில் தான் இருக்கும், நானும் இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கும். ஸோ அதான் சுப்பீரியர் ஓவரி. மோனோகார்பலரினா ஒரே ஒரு கார்பல் தான் இருக்கும் ஓவரிக்குள்ள.
யூனிலோக்குலர் வித் மெனி ஓவியூல்ஸ். யூனிலோக்குலர் அப்படின்னா சி அதுவும் நான் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி இருக்கு ஓவரி அப்படின்னா திஸ் இஸ் அட்டாச் டு திஸ் ஓவியூல் இஸ் அட்டாச் டு திஸ். இங்கே வந்து நிறைய வந்து எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். தட் இஸ் யூனிலோக்குலர் வித் மெனி ஓவியூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது கிராஸ் செக்ஷனில் பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான் தெரியும். பட் வென் யூ see it இந்த ஏரியல் செக்ஷன் மாதிரி எடுத்து நம்ம பார்த்தோம்னா யூ வில் பி ஏபிள் டு see மெனி ஓவியூல்ஸ் வில் பி ஸ்டிக்கிங் ஆன் டு த ஓவரி. ஸோ அதனால தான் வித் மெனி ஓவியூல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டைல் சிங்கிள், ஒரே ஒரு ஸ்டைல் தான் இருக்கும், மேலே ஒரு ஸ்டிக்மா இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சது கைனிஷம். நெக்ஸ்ட் ஃப்ரூட், லெக்யூம், சீட், ஒன் டு மெனி, நான் எண்டோஸ்பெர்மிக். இது எண்டோஸ்பெர்மிக் கிடையாது, ஒன் டு மெனி. அண்ட் ஒன்னும் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், மோர் தென் ஒன்னும் இருக்கலாம். சீட், இது வந்து ஃப்ரூட் வந்து லெக்யூம். லெக்யூம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பருப்பு வகைகள் எல்லாம் லெக்யூம்னு சொல்லுவோம். ஃப்ளோரல் ஃபார்முலா என்ன? இதுதான். திஸ் இஸ் கால்ட் த ஃப்ளோரல் ஃபார்முலா. இஃப் எனிவன் ஆஸ்க் யூ டு ரைட் அ ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் ஃபெபேசி, யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட் திஸ். ஸோ யூ ஹாவ் டு இந்த மாதிரி பார்த்து நீங்கள் அழகாக படிக்கிறதுமே வைஸாக படிக்கணும். சும்மா ப்ராபபிள் கொஷின்ஸ் மட்டும் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் வைஸாக படிங்க. அதாவது எது என்னென்ன இருக்குன்னு அதுக்கு தான் நான் சொன்னேன், கீப் டாக்குமெண்டிங் எவ்ரி திங். ஒரு ஃபைல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. சாப்டர் வைஸ் யூ டேக் அ ஷீட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபைல் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதுவுமே மறக்காது, எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஞாபகம் இருக்கும், குழம்பாமல் இருக்கும். சி இது வந்து திஸ் இஸ் அ ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் தி ஃபெபேசி ஃபேமிலி. இது என்ன ஃபர்ஸ்ட் என்னது? திஸ் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. அதுக்கப்புறம் இது வந்து திஸ் இஸ் தி அந்த ஃப்ளார் இஸ் பைசெக்சுவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஆண்ட்ரிஷம் இருக்கும், கைனிஷம் இருக்கும். ஆண்ட்ரிஷம் இருக்குன்னா என்ன இருக்கும்? ஸ்டேமன், ஆந்தர். ஸ்டேமன், அதோட டாப்பில் ஆந்தர், அந்த மாதிரி குச்சியாக இருக்கு இல்லையா, அதை டைஅடல்ஃபஸ் எல்லாம் டைத்தீக்கஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது. ஸோ அது இருக்கும். ஸ்டிக்மாவும் இருக்கும், ஐ மீன் ஓவரியும் இருக்கும். எல்லாமே ரெண்டுமே ஒரே ஃப்ளவர்லேயே இருக்கும்னு அர்த்தம். கே கீழே ப்ராக்கெட்டில் 5 அப்படின்னு போட்டால், இந்த ப்ராக்கெட்டில் இப்படி போட்டு 5ன்னு போட்டால் என்ன? எல்லாம் சேர்ந்து இருக்கும்னு அர்த்தம். 5 செப்பல்ஸ், பட் எல்லாமே ஜாயிண்ட்டாக இருக்குது, தனித்தனியாக செப்பல்ஸ் இல்லாமல் எல்லா செப்பல்ஸும் ஒன்றா ஒரே ஒரு எல்லாமே ஒட்டிண்டு இருக்குது, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடுத்தது C1+2+2. இதுதான் நம்ம மேலே வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல், சைடில் இருக்கிறது விங் பெட்டல், கீழே இருக்கிறது கீழ் பெட்டல் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள், இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து இஃப் யூ see this, மேலே இருக்கிறது வந்து திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் பெட்டல். இது வந்து these two are keel petal. I'm sorry children, the wing petal. Now this is the keel petal. இது ரெண்டு ஜாயின் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதுதான் அந்த டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. 1+2 அது ரெண்டு ஃப்ரீயா இருக்கு, அது ரெண்டு ஜாயின் ஆகல. பட் லாஸ்ட் 2, தட் கீல் பெட்டல் இஸ் வித்தின் த பிராக்கெட்ஸ். கேன் யூ சி த 2 இஸ் வித்தின் த பிராக்கெட்? அப்படின்னா அந்த ரெண்டு மட்டும் டச் ஆகுது, ஒட்டின் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் வந்து 9 வந்து பிராக்கெட்ல இருக்கு, பிளஸ் 1 வந்து தனியா இருக்கு. அப்படின்னா 1 வந்து சேரல, அந்த 9ம் எல்லாமே ஜாயிண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் த டைஅடல் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா வந்து சுப்பீரியர் ஓவரி பாருங்க நீங்க, இதுல வந்து ஒரே ஒரு கார்பல் தான். திஸ் இஸ் மோனோகார்பல், மோனோகார்பலரி. அப்படின்னா கீழே 1 போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது சுப்பீரியர் ஓவரிங்கிறதுனால தாலமஸ் கீழே இருக்கு, அந்த கோடு, அதுக்கு மேலே ஜி உட்காந்துருக்கு. ஸோ அது வந்து 1 போட்டானா மோனோகார்பலேட். ஸோ திஸ் இஸ் த ஃப்ளாரல் ஃபார்முலா ஃபார் த ஃபேமிலி ஃபெபேசி. ப்ளீஸ் ரிமெம்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் திங்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கங்க, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம வேற எதையோ படிச்சுட்டு இருக்கணும், ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்ன்னு அதை மட்டும் படிச்சுட்டு இதை படிக்காமல் இருந்துடாதீங்க. இதையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே படித்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் யூ மெயின்டைன் அ ஃபைல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா so many things to remember is there. I can understand your difficulty. It's very, very difficult to remember everything. So many details are given.
So it's very difficult to maintain. So unless you are methodical and maintain a file and do a methodical work, you are not going to remember everything. I'm telling you seriously. All right, we'll move on to the next thing. Economic importance இதுக்கு வந்து இந்த ஃபெபேசிக் என்ன இருக்கு? Many plants belonging to the family are sources of pulses, gram. அந்த மாதிரி பல்சஸ் அப்படின்னா ஜென்ரலாகவே பருப்பு வகைகள். அப்புறம் சோயாபீன், எடிபிள் ஆயில், இதில் வந்து எடிபிள் ஆயில் எல்லாம் எடுப்பாங்க. எடிபிள் ஆயில் உங்களுக்கு தெரியும்ல, பருப்புலேருந்து எடுப்பு லைக் சோயாபீன் ஆயில் அந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம். டை இண்டிகோ ஃபெர்ரா, அது வந்து டை நம்ம நேச்சுரல் டைன்னு நீங்கள் வந்து ஹெர்பல் டை அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அது இண்டிகோ வந்து இட் பிளேஸ் அ மெயின் ரோல். ஹேர் டை மட்டும் கிடையாது, ஸோ மெனி அதர் கலர் டைஸ் யூஸ் பண்ணனா கூட அதுலேயும் இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நேச்சுரல். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ் ஒன். இந்த சாரீஸில் சில்க் சாரீஸ் அண்ட் அதர் சாரீஸில் கூட வந்து ஆர்கானிக் டை அப்படின்னு போடுறாங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய கலரை யூஸ் பண்ணி டை பண்ணி த்ரெட்ஸை டை பண்ணி வீவ் பண்ணுறாங்க சாரீஸ் எல்லாம். ஸோ அதை வந்து ஆர்கானிக் சாரீ அப்படின்னு சொல்கிறாங்க, நேச்சுரல் டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட டை தான். டைன்னா உடனே ஹேர் டை மட்டும் நினைக்கக்கூடாது நம்ம. அதுக்கப்புறம் ஃபைபர் ஃபாடர் அப்படின்னா வந்து கேட்டலோட ஃபுட். ஆர்னமெண்டல்ஸ், லியூபின், ஸ்வீட் பீ, மெடிசன், இது எல்லாமே ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ்னால் சும்மா ஒரு அழகுக்கு வைக்கிறது. அப்புறம் மெடிசன் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகுது இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். அடுத்தது we are going to see சொலனேசி. சொலனேசிங்கிறது பொட்டேட்டோ ஃபேமிலின்னு சொல்லுவோம் நம்ம. It is a large family commonly called as the potato family. It is widely distributed in tropics, subtropics and even temperate zones. எல்லா type of climatic conditionsலையும் it grows. அதுக்கப்புறம் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் என்ன, அந்த பிளான்ட்ஸோட எப்படி வளருது, அது செடியாக வளருதா மரமாக வளருதா எப்படி வளருது. பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன பிளான்ட்டாக தான் இருக்கும். ஷ்ரப்ஸாக இருக்கலாம் அண்ட் ரேர்லி ஸ்மால் ட்ரீஸ். ரொம்ப ரேராக தான் ஸ்மால் ட்ரீ. இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ட்ரீஸ், வெரைட்டி ஆஃப் ட்ரீ வந்து ரொம்ப ரேராக தான் ஸ்மால் ட்ரீயாக இருக்கும். மோஸ்ட்லி ஹெர்ப்ஸாக தான் இருக்கும். ஸ்டெம்மை வந்து ஹெர்பேஷியஸ், ரேர்லி வுட்டி, ஏரியல், எரெக்ட், சிலிண்ட்ரிக்கல், பிரான்ச்ட். இப்போ வந்து ஹெர்பேஷியஸ் அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்கிறது, கொச்ச கொச்சான ஒரே செடி வந்து அப்படி நிறைய கிளை விட்டு செடி கொச்ச கொச்சான்னு இருக்கும். ரேர்லி வுட்டி, அதாவது வுட்டின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஸ்டெம்மோட வுட்டு மாதிரி அந்த மாதிரி நல்ல ஒரு ஹார்டாக அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ரேர் அந்த மாதிரி இருந்தால். ரொம்ப ஸ்மால் ட்ரீஸ் ரேர்னு சொல்கிறாங்க இல்லையா, மேபி அந்த மாதிரி ஒரு ரேர் வெரைட்டியில் வந்து இந்த மாதிரி வுட்டி ஸ்டெம் இருக்கலாம். ஏரியல் அப்படின்னா மேலே போகுது, எரெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. சிலிண்ட்ரிக்கல், ஸ்டெம்மு வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். பிரான்ச்டாக இருக்கலாம். சாலிடுங்கன்னா ஹாலோ பார்த்துருக்கீங்க இல்லையா. சாலிட் அப்படின்னா என்ன நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து ஒரு ஸ்டெம்மை வந்து சம்டைம்ஸ் ஸ்டெம்மை வந்து கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உள்ள வந்து ஓட்டை மாதிரி தெரிஞ்சதுன்னா அது ஹாலோ. அது ஓட்ட தெரியாமல் ஃபுல்லாக ஃபில்டாக இருந்ததுன்னா தட் இஸ் சாலிட் ஸ்டெம். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கீரையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ கீரையை வந்து நீங்கள் கட் பண்ணுவீங்க, அடியில் வந்து ரூட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு தானே நம்ம குக் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஹாலோவாக இருக்காது. கட் பண்ணும்போது ஸ்டெம் வந்து ஃபுல்லாக இருக்கும். இட் மேபி டெண்டர் ஆர் ஸ்மால் ஹெர்ப்ஸாக இருக்கலாம், வாட் எவர். பட் அதில் வந்து ஹாலோவாக நீங்கள் பார்க்க முடியாது. இட் வில் பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் சாலிட். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஆனியன் தழன் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அதோட ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெம்மை வந்து ஹாலோவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டையாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ஆனியன் தழங்கிறது தட் இஸ் லீவ்ஸ் தான்னாலும் அடியில் வந்து நீங்கள் தட் இஸ் ஆக்சுவலி நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியாது. டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வந்ததுனால சொன்னேன். அது வந்து ஹாலோ ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. பட் அந்த மாதிரி நம்ம ஒடிச்சோம்னா அந்த மாதிரி உள்ள ஓட்டையாக இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். தட்ஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹாலோ ஸ்டெம். ஆல்ரைட், எனிவே. ஸோ அதான் சாலிட். சாலிட் ஆர் ஹாலோவாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். ஹேரி ஆர் கிளாபரஸ்.
வந்து ஹேரியா இருக்கலாம் ஆர் கிளாபரஸ் ஹேர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஹேரினா மேலே அப்படியே நீங்கள் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் சீன் பவழமல்லி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பவழமல்லி செடியோட அந்த ஸ்டெம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் நிறைய குட்டி குட்டி ஹேர்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சன்ஃப்ளவர் லீவ்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சன்ஃப்ளவர் லீவ்ஸில் வந்து ஸ்டெம்மில் வந்து நிறைய ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து செடியோட பிளான்ஸோட ஸ்டெம் லீவ்ஸ்லலாம் ஹேர் இருக்கும். அதான் நம்ம ஹேரின்னு சொல்கிறோம். குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி ஹேர்ஸ் இருக்காது. பட் சின்ன சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இட் வில் பி தேர். கிளாபரஸ் அது ஹேர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இன் பொட்டேட்டோ சொலானம் டியூபரோசம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் இன் பொட்டேட்டோ அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்டெம், அதாவது பொட்டேட்டோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கும்போது அண்டர் கிரவுண்டில் வந்து பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாமே வந்து வாட் எவர் வி ஆர் கன்சியூமிங் ஆஸ் பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆர் ஆல் ஸ்டெம், மாடிஃபைட் ஸ்டெம் இல்லையா. அண்டர் கிரவுண்டில் அது வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணுது. அது அந்த ஸ்டெம் வளர்ந்து ஸ்டோர் பண்ணுது. இட் லைக் ரன்னர் மாதிரி ஓடி அது ஸ்டோர் பண்ணுது. அதை தான் நம்ம எடுத்து வெஜிடபிள் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக தட் இஸ் அ ஸ்டெம் வாட் எவர் வி ஆர் கன்சியூமிங். லீவ்ஸ் ஆல்டர்னேட்டாக தெரியும் உங்களுக்கு. சிம்பிள், ரேர்லி பின்னேட்லி காம்பவுண்ட், ரொம்ப ரேராக தான் பின்னேட்லி காம்பவுண்டாக இருக்கும். எக்ஸ்டிபுலேட் அப்படின்னா ஸ்டிப்புலேட் இருக்காது. அடியில் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு ஸ்டெம் இருக்குது, இங்கேருந்து ஒரு லீஃப் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த லீவ்ஸ் இருந்தால் ஸ்டிப்புலேட், இல்லைன்னா எக்ஸ்டிப்புலேட். இதுக்கு வந்து அந்த மாதிரி லீவ்ஸ் கிடையாது. வீனேஷன் ரெட்டிகுலேட் வீனேஷன் தான் இருக்கும். அடுத்தது ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து சாலிட்டரி அப்படின்னா சிங்கிள் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸ் மாதிரி இருக்காது. ஆக்சிலரி ஆர் சைமோஸ் ஆஸ் இன் சொலானம். ஆக்சிலரின்னா டிப்பில் வந்து கடைசியில் இருக்கிறது, ஆக்சஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்கிறது. ஆர் சைமோஸ். ரெசிமோஸுங்கிறதா வந்து யூனோ ரெண்டு டைப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ரெசிமோஸ் இஸ் வாட், அதாவது டிப்பை வந்து எபெக்ஸ் வந்து எலாங்கேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓல்ட் ஃப்ளவர்ஸ் வில் பி அட் த பேஸ் அண்ட் யங்கர் ஃப்ளவர்ஸ் வில் பி அட் த டாப். ஆனால் சைமோஸ் வந்து நம்ம வேற மாதிரி பார்த்தோம். அந்த ஸ்டெம்மில் வந்து எண்ட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம்மில் இது எண்ட் ஆகிடும். இதுக்கு கீழே வந்து ரெண்டு சைடில் வரும். ஓகே, இந்த சைடில் வந்து சென்டரில் வந்து அபெக்ஸில் வந்து ஒரு ஃப்ளவர் வரும். தென் அகெயின் இதோட ரெண்டு சைடில் வந்து நியூ ஃப்ளவர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டு தான் வந்து நம்ம சைமோஸ்னு படித்தோம். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ரிமெம்பர். எல்லாரும் நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கூட எனக்கு தெரியல. யூ ஷுட் ஆக்சுவலி. இப்போ இதோட டிப்பில் வந்து ஒன்று வரும் ஓல்டு, புதுசு வந்து இதோட சைடில் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதோட க்ரோத், ஃப்ளவரல் க்ரோத் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் சைமோஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரைட். அடுத்தது வந்து ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல் அப்படின்னா ரெண்டு மேல் பார்ட் அண்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே வந்து அந்த ஃப்ளவரில் இருக்குது. ஸோ இட் இஸ் பைசெக்சுவல். அண்ட் ஆக்சினோமார்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ரேடியல் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளவர் இஸ் அ ரேடியல் சிமெட்ரிக் ஃப்ளவர். அண்ட் தென் கேலிக்ஸ் வந்து செப்பல்ஸ் 5 யுனைடெட், கேமோசெப்பலஸ், பெர்சிஸ்டன்ட் வால்வேட் எஸ்டிவேஷன். அதே மாதிரி இது கொரோலாவும் petals 5 united valvate estivation. ஆல்ரைட், வேல்வேட் எஸ்டிவேஷனா ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் ஆகி ஒன்று அப்படியே டச் ஆகிட்டு இருக்கிறது, அதான். அப்புறம் ஆண்ட்ரிஷியம் வந்து ஸ்டேமன்ஸ் 5 எபிபெட்டலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட்டல்ஸோட அட்டாச் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ரிஷியம் இஸ் அட்டாச் டு த பெட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளாரல் இதில் வந்து எப்படி போடுவோம் பின்னாடி நான் பார்க்கலாம் பாருங்கள். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு மேலே வந்து ஒரு கொக்கி மாதிரி நம்ம போடுறது. அதாவது திஸ் இஸ் ஆண்ட்ரிஷியம், திஸ் இஸ் கரோலா. இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னு கேட்டால்
ஆன்டிஷம் வந்து கரோலால அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா பெட்டல்ஸில் மேலே ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் எபிபெட்டலஸ். அண்ட் தென் கைனீஷியம். கைனீஷியம் வந்து பைகார்புலரி அப்படின்னா 2 கார்பல்ஸ் இருக்கும். ஒப்ளிகேட்லி பிளேஸ்ட். அப்போ ரெண்டும் ஒப்ளிகேட்டாக ஒன்றுக்கு ஒன்று ஒப்ளிகேட்டாக பிளேஸ் ஆகிருக்கு. சின் கார்பஸ் அப்படின்னா எல்லாமே ஓட்டிகிட்ருக்கு. ஓவரி சுப்பீரியர் எதுக்கு தாலமஸ்க்கு மேலே இருக்குது. பை லோக்யூலர் அப்படின்னா 2 எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இப்படி இருக்குது ஓவரின்னா. இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது. இதுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் எம்டியாக இருந்ததுன்னா அது யூனிலோக்யூலர்னு சொன்னோம். இப்போ அப்படி இல்லாமல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும், இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா சார்? ஸோ தட் இஸ் பைலோக்யூலராக ஆகிடும். அப்புறம் பிளாசண்டா ஸ்வாலன். பிளாசண்டா வந்து ஸ்வாலனாக இருக்கும் வித் மெனி ஓவியூல்ஸ். ஆக்சல் அப்போ வந்து பிளாசண்டா ஸ்வாலன் வித் மெனி ஓவியூல்ஸ் ஆக்சல் அப்படின்னா நெடுப்புற ஆக்சல் மாதிரி இருக்கு அதில் வந்து ஓவியூல்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பெர்ரி ஆர் கேப்சியூல். பெர்ரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி பெர்ரி ஃபேமிலி யூ கேன் சி தெர் வில் பி அன் சென்ட்ரல் ஆக்சஸ். அதில் வந்து எல்லாமே ஓவரிஸ் வந்து ஓவியூல்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதாவது சீட்ஸ் வந்து மெனி எண்டோஸ்பர்மஸ். ஓகே, இந்த ஃப்ளோரல் டயக்ராம். ஃப்ளோரல் டயக்ராம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இவ்வளவு நம்ம எழுதினதை ஜஸ்ட் ஒரு 4 சிம்பிள்ஸில் தேவ் ரெப்ரசன்டட் இட். ஸோ தீஸ் திங்ஸ் யூ ப்ளீஸ் ரிமெம்பர். திஸ் இஸ் அ ஃப்ளாரல் ஃபார்முலா ஃபார் த திஸ் ஃபேமிலி சொலனேசி. ஓகே, இதுக்கு வந்து என்ன போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்? திஸ் இஸ் ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். அதுக்கப்புறம் கேலிக்ஸ் இஸ் 5 அட்டாச்ட், கொரோலா 5 அட்டாச்ட், பெட்டல்ஸ் 5 இருக்கு அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆன்டிஷியம் 5 இருக்கு, பட் தட் இஸ் எபிபெட்டலஸ், ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கோடு மறந்துடக்கூடாது. அப்புறம் இது வந்து சுப்பீரியர் ஓவரி, ஜி வந்து அடியில் கோடு போட்டிருக்கு அப்படின்னா தாலமஸ்க்கு மேலே உட்காந்துருக்கு. அண்ட் இட் இஸ் பை கார்புலரி, அதனால தான் 2 போட்டு உள்ளுக்குள்ள ப்ராக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கு. தட் இஸ் உள்ளுக்குள்ள அட்டாச்சாக இருக்கு. ஆல்ரைட், இதுக்கு வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். Many plants belonging to this family are sources of food. டொமேட்டோ, பிரிஞ்சால், பொட்டேட்டோ எல்லாமே வந்து ஃபுட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பைஸ் சில்லி, மெடிசன் பெலடோனா, அஸ்வகந்தா, இதெல்லாம் வந்து நம்ம ஆயுர்வேதா மெடிசன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபியூமிகேட்ரி டொபாக்கோ, அப்புறம் ஆர்னமெண்டல் பெட்டூனியா. பெட்டூனியானா ஆர்னமெண்டல் ஃப்ளவர்ஸ். ஆல்ரைட், ஸோ இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. தென் வி கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபேமிலி, லிலியாசே, commonly called the lily family. இந்த லிலி ஃபேமிலியில் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இதில்? கரோலா கேலிக்ஸ் இருக்காது, பெரியாந்து தான் இருக்கும் இல்லையா? நம்ம முன்னாடியே நம்ம இதை படித்தோம். ஓகே, இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ஸ். இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ல்டு வைடு. எல்லாம் வேர்ல்டு வைடு இருக்குது. இது மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ஸ் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் என்ன? பெரியாந்த் ஹெர்ப்ஸ் வித் அண்டர் கிரவுண்ட் பல்ப்ஸ், கார்ம்ஸ் அண்ட் ரைசோம்ஸ். Leaves வந்து mostly basal, alternate, linear, exstipulate with parallel venation. Parallel venation occurs only in monocotyledonous plants. That you please make a note and remember. அடுத்தது ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சாலிட்ரி, சைமோஸ். சாலிட்ரியாக இருக்கலாம் ஆர் சைமோஸாக இருக்கலாம், ரெசிமோஸ் கிடையாது. ஆஃபன் அன்பிலேட் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இல்லாமல் கண்ணாப்பினான்னு இருக்கிறது. அப்புறம் ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல் ஆக்டினோமார்பிக். அப்புறம் பெரியாந்த் டெப்பல் 6, அதாவது இது பெட்டல் செப்பல் அண்ட் பெட்டல் ரெண்டும் சேர்த்து நம்ம டெப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரியாந்தோட. அதாவது வந்து
கேலிக்ஸுக்கு வந்து செப்பல்லு, கரோலா பெட்டல் அப்படிங்கிறது 2மா சேர்ந்து ஜாயின் ஆகி பெரியாந்த்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 2த்தையும் கம்பைன் பண்ணி டெப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஐ திங்க் ஐ ஹவ் மென்ஷன் திஸ் earlier ஆல்சோ while taking the that part. அது நம்ம எடுக்கும்போது நான் மென்ஷன் பண்ணினேன். ஸோ இந்த டெப்பல் 6 அப்படின்னா 6 டெப்பல் இருக்கும். ஆஃபன் யுனைடெட் இன்டு அ டியூப். வேல்வேட் எஸ்டிவேஷன். வேல்வேட்னா ஒன்றுக்கு ஒன்று மேலே எல்லாமே ஒட்டிட்டு இருக்கிறது. எல்லாமே ஆஃபன்னா மோஸ்ட்லி எல்லாமே யுனைட்டடாக தான் இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும். ஆண்ட்ரிஷம் வந்து ஸ்டேமன் 6 3+3 எபிபெட்டலஸ் எபிடெப்பலஸ் ஐம் சாரி அப்படின்னா டெப்பல்ஸில் ஓட்டிட்டு இருக்கும் ஆண்ட்ரிஷம். கைனேஷியம் வந்து ட்ரை கார்பலரி 3 கார்பலரி இருக்கும். சின் கார்பஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒன்று ஓட்டிட்டு இருக்கும். ஓவரி சுப்பீரியர் ட்ரைலோக்குலர் அப்படின்னா 3 ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஓவரிக்குள்ள. 3 ஸ்பேசஸ் வித் மெனி ஓவியூல்ஸ், ஒன்றுத்துக்குள்ளேயும் மெனி ஓவியூல்ஸ் இருக்கும். ஆக்சல் பிளாசன்டேஷன் அப்படின்னா அர்த்தம் நெடுப்புற ஒரு சென்ட்ரல் ஆக்சஸில் அந்த ஓவியூல்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கும். தென் ஃப்ரூட் வந்து கேப்சூல் ஆர் ரேர்லி பெர்ரி, மோஸ்ட்லி கேப்சூல்ஸாக இருக்கும் ஆர் ரேர்லி பெர்ரி. சீடு வந்து எண்டோஸ்பெர்மஸ். ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்கள். பிஆர் அப்படின்னா பிராக்டியேட். பிராக்டியேட்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குது. இந்த ஃப்ளவருக்கு கீழே வந்து ஒரு சிங்கிள் லீஃப், குட்டி லீஃப், சிங்கிள் லீஃப் வந்ததுன்னா அது வந்து அப்படி வரக்கூடிய ஃப்ளவர்ஸை வந்து பிராக்டியேட், அது பிராக்ட், அந்த மாதிரி வர லீஃப் வந்து பிராக்ட். அது இருக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து பிராக்டியேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சிம்பிளில் போடுறது வந்து பிஆர் அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் வந்து லிலியாசே வந்து இஸ் அ ஃப்ளாரல் ஃபார்மில் வந்து இதில் எல்லாமே வந்து ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் லிலியாசேல இருக்கிற ஃபேமிலிஸில் இருக்கிற ஆல் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வில் பி பிராக்டியேட். அடுத்தது ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். அதுக்கப்புறம் பெரியாந்த் 6 இருக்குது, எல்லாமே யுனைட்டடாக இருக்குது. அது மாதிரி ஆண்ட்ரிஷம் இருக்குது, 3+3 இருக்குது. அப்படின்னா 3 ஆண்ட்ரிஷம் 3 ஆண்ட்ரிஷம் அந்த மாதிரி இருக்குது. 2 இதுவாக இருக்குது, குரூப்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த ஆண்ட்ரிஷம் இஸ் அட்டாச் டு த பெரியாந்த். அதுக்கப்புறம் கைனீஷியம் உள்ள 3 கார்பலரி அதில் அட்டாச்சாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃப்ளாரல் ஃபார்முலா. இது வந்து இந்த மாதிரி 3 ஃபேமிலி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரல் ஃபேமிலி. ஸோ யூ ப்ளீஸ் ரீட் திஸ். இதை வந்து லாஸ்ட் சாப்டர் கிளாஸில் இருக்குது அப்படின்னு விட்டுடாதீங்க. You please go through this. You please read and try to understand. If you have any questions, you can ask me. I'm there to help you. All right. But don't omit this. And as I told you earlier, do a methodical preparation of your chapters in bio. Illana, there are so many things to remember. You will miss out something. All right. ஏன்னா இதெல்லாம் வந்து very very scoring. Once you write this correctly, you're going to get full marks. There's no second thing about it. அதனால இஸ் ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். அதனால வந்து இட்ஸ் ஆல் இன் யோர் ப்ரிப்பரேஷன், ஹவ் யூ ப்ரிப்பேர் அண்ட் ஹவ் யூ ட்ரை டு ரிமெம்பர் திங்ஸ் அப்படிங்கிறது தான். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து மெனி பிளான்ஸ் பிலாங்கிங் டு திஸ் ஃபேமிலி ஆஃப் குட் ஆர்னமெண்டல் டியூலிப், சோர்ஸ் ஆஃப் மெடிசன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஆஸ்பராகஸ் எல்லாமே இதுக்குள்ள. இதில் வந்து இந்த ஆஸ்பராகஸில் வந்து no asparagus. I don't know if you have seen asparagus. Asparagus வந்து இப்படி ஸ்டெம் மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து there will be flowers. இங்கெல்லாம் குட்டி குட்டியாக flowers இருக்கும். But stem will be thick. இதை வந்து they eat it as a vegetable, as a green, supposed to be highly nutritious. We don't get it much here in India. Maybe as you go to north side கிடைக்கலாமா இருக்கும், எனக்கு தெரியல. பட் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம பார்த்ததில்ல ரொம்ப. அண்ட் கால்சிஷன் இதெல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ். இப்போ இதில் வந்து ஃப்ளாரல் டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து திஸ் இஸ் அ பிளான்ட், ஓகே. அண்ட் இது வந்து இன்ஃப்ளோரசன்ஸ்.
This is a flower. This is a flower. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மூணும் ஆண்டிஷம் ஒரு ஸ்டேமன் ஒரு பக்கம் இருக்கு. இந்த மூணும் இஸ் அட்டாச் டு ஒன் சைட். அதான் 3+3 கொடுத்துருக்காங்க. See the floral diagram. This is இந்த மாதிரி இருக்கிறது வந்து this is the perianth. Okay, and then androecium, and this is the gynoecium. இது வந்து மேலே ஆக்டினோமார்பிக் தான் அந்த மேலே அப்படி இந்த டாட் போடுறது. ஓகே, தட் இஸ் த ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. அதனால தான் அந்த டாட். So with this we complete this chapter. So shall we go on to the questions? Shall I share a question document with you? Are you all there, children? இப்போ வந்து குயிக்கா ஜஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து and as we do the question and as we answer the question paper, we'll be discussing also about various whatever we have seen so far in this chapter. As we solve the questions, we will also discuss. All right. இப்போ வந்து I'm not hearing from others. Are you all there? You're all physically present, but I don't know how many of you are actually present here. I don't hear any response from you. மைக் எடுத்துட்டு பேசுங்க, இல்லை மெசேஜில் எனக்கு டைப் பண்ணுங்க, ஏதான பண்ணுங்க. I want to know, be sure whether you are there or not. கொஸ்டின் பேப்பர் போயிடலாமா பூமிகா? Okay, somebody has said okay. Maybe continue, madam. I think they are there, but they can continue. Yeah, all right. So first question is, roots that grow from any part of the plant other than the radicle is called? Radical தவிர நம்ம எம்ப்ரியோ ஸ்டேஜில் வந்து ரேடிக்கல் அண்ட் பிளிமியூல்னு ரெண்டு பார்த்தோம் இல்லையா? பிளிமியூல் என்ன வளருது? ஸ்டெம் வளருது. ரேடிக்கல்ல ரூட்ஸ் வளருது. ஸோ ரேடிக்கல்ல இல்லாத மற்ற பார்ட்ஸ்லேருந்து வளரக்கூடிய ரூட்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? Adventitious roots. Adventitious roots, correct. Second, a large globular root that tapers sharply at the lower end of the end is called. அதாவது இப்போ பீட்ரூட் இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ பீட்ரூட்ல வந்து oh my god, this இப்போ வந்து ஃபுல்லாக ஐ எம் நாட் ஏபிள் டு ட்ரா ஹியர். சரி, ஓகே, நோ பிரச்சனை. இப்போ வந்து இப்போ நம்ம இந்த குளோபுலார் ரூட்டுங்கிறது என்னது? இப்போ நீங்கள் வந்து யூ ஹவ் சீன் பீட்ரூட் இல்லையா? பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லீவ்ஸ் இருக்கும், குண்டா வந்து டியூபர் மாதிரி அந்த வெஜிடபிள் இருக்கும் பீட்ரூட்டு. அதுலேருந்து ஷார்ப்பாக ஒரு டேப்பரிங் ரூட் கீழே போகும். ஸோ அதைத்தான் இங்கே கேட்குறாங்க. அ லார்ஜ் குளோபுலர் ரூட் that tapers sharply at the end, at the lower end, is called what type of root? இது நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக ரூட் டிஸ்கஸ் பண்ணும்போது. ஐ திங்க் வி டிஸ்கஸ்ட் திஸ். இட்ஸ் கால்ட் நேபி ஃபார்ம்.
நேப்பிஃபார்ம். இந்த மாதிரி ரூட்ஸ்க்கு பேரு நேப்பிஃபார்ம். Third, the roots that have swellings at regular intervals are called. ரூட் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல ஃபுல்லா ரூட்ல வந்து அங்கங்க ஸ்வெல்லிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ரூட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்படி இருக்கிற ரூட்டை வந்து மோனிலிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். MONI மொனிலிஃபார்ம் FORM மொனிலிஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ஸ் குண்டா இருந்து கீழே லோயர்ல டக்குன்னு அப்படியே ரொம்ப டேப்பர் ஆகி ஒல்லியா போற ரூட்ஸை வந்து நாப்பிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கங்க ஸ்வெல்லிங் இருக்கு ரூட்ல, அப்படி அந்த மாதிரி ரூட்டை வந்து மோனிலிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மேசிவ் ஏரியல் ரூட்ஸ் பிரசன்ட் இன் பேனியன் ட்ரீ. அது என்ன ரூட்னு சொல்றோம்? எனிபடி? மேசிவ் ஏரியல் ரூட்ஸ் பேனியன் ட்ரீல இருந்து தொங்குது இல்ல ரூட், அதுக்கு பேர் என்னம்மா? விழுதுகள். ப்ராப் ரூட்ஸ். ட்ராப் ரூட்ஸ். Plants growing in swamps have roots that grow vertically upwards like அதுக்கு நம்ம பர்டிகுலர் பேர் பண்ணோம், பேர் நம்ம சொன்னோம், டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த மாதிரி ரூட்ஸுக்கு நம்ம எப்படி அது வளரும்? ஸ்வாம்ப் ஏரியாவில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏர் வராது. ஸோ அதுக்காக ரூட்ஸ் கம் அவுட் வெர்டிக்கலி அண்ட் ஸ்டாண்ட் வெர்டிக்கலி அபவ் த மார்ஷ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ரூட்ஸ் இப்போ இப்படி இருக்குன்னா, இப்படி லேண்டு மார்ஷ் இருக்குன்னா இப்படி வெர்டிக்கலாக இப்படி வரும். Pneumatophores. Pneumatophores, yes, very good. Who answered it? Very good. The roots of the parasitic plant Cuscuta are of இது வந்து கஸ்கியூட்டாங்கிறது வந்து இந்த மாதிரி பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. again I'm telling you, please remember these names. The roots of parasitic plant Cuscutaங்கிறது இட்ஸ் a climber. Cuscutaங்கிறது இது வந்து ஒரு கிளைம்பர் ட்ரீ, அதாவது கொடி மாதிரி இருக்கும். போயிட்டு ஒரு ட்ரீயை மேலே படர்ந்து அதுக்கு மேலே வந்து ரூட்ஸ் எடுத்து அதுலேருந்து இது நியூட்ரிஷன் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு parasitic plant. இதுக்கு எப்படி இருக்கும் ரூட்ஸுன்னு? கொசன்னு இருக்கும். ரூட்ஸ் வந்து வில் பி மாடிஃபைடு. ஸோ இந்த மாதிரி ரூட்ஸை வந்து ஹாஸ்டோரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். HAU Astoria RI this type of root is called Astoria. Next, a short vertical underground stem that contains the food reserve is called chinna vertical underground stem which contain food reserve. That is CORM. CORM. See, multiple choice questionsல வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க சாய்ஸ், நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறோம், ரைட், ஓகே. பட் இது மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சாதானே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் உங்களால் பண்ண முடியும். அதனால தான் நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல இந்த வாட்டினா. Because you should actually know the answers for these questions, only then you can attempt the multiple choice questions, question paper. So don't rely on choices. You have to know all these things. Okay? So short vertical underground stem that contains food reserve is called CORM. Ginger is an example of what? Anybody? Stem. சரி, அது என்ன மாதிரி இருக்கு? அது
ஜிஞ்சர் வந்து ஸ்டெம்மா? சரி, ஓகே. நெக்ஸ்ட். வேற என்ன? ஜிஞ்சர் இது எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன்? ரைசோம் இல்லையா? Rhizome is an example of rhizome. Okay, next. A long green stem with long internodes growing horizontally on the soil surface is called. அதாவது லாங் கிரீன் ஸ்டெம் வந்து ஹரிசாண்டலாகவே வெர்டிக்கலாக எல்லாம் ஹரிசாண்டலாகவே வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா அது வந்து வாட் இஸ் தட்? இது ரொம்ப ஜென்ரல். இது இட்ஸ் இட்ஸ் ஒன் வேற டைப் ஆஃப் நம்ம வந்து ரூட்டோ ஸ்டெம் படிக்கும்போது நம்ம அதை படித்தோம். ரன்னர்ஸ் தே ரன் ஹரிசாண்டலி. ஹரிசாண்டலா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும், அப்படியே தரையிலேயே ஓடும், அங்கேயே ரூட்ஸ் வரும், நோட்ஸ்லேருந்து ரூட்ஸ் வரும். படிச்சிருக்கோம் இல்லையா ரன்னர்? A short green flattened branch resembling a leaf rising from the axil of reduced scale leaf is called cladode. இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. cladode. அதாவது short green flattened branch resembling a leaf. பிரான்ச் வந்து லீஃப் மாதிரி ஃப்ளாட்டா இருக்கும், அரைசிங் ஃப்ரம் த ஆக்சல். ஓகே, ஆக்சல்லேருந்து வரும், ஆஃப் அ ரெடியூஸ்ட் ஸ்கேல் லீஃப். அது தட் இஸ் கால்டு கிளாடோட். When many equally strong veins like midrib rise from the petiole towards the margin of the leaf, forming a network. The leaf is said to be many equally strong veins like midrib arise from the petiole towards the margin of the leaf, forming a network. அந்த மாதிரி லீஃபை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீஃப் பேஸ் இல்லைம்மா. லீஃப் அது என்ன மாதிரி லீஃப் அது?